சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் நம்ம முத்துவும் மீனாவும் முருகனையும் வித்யாவையும் வர வச்சு இந்த மாதிரி வர புதன்கிழமை டைவர்ஸ் கேஸு ஹேரிங்க்கு வருது, அதுக்கு நீ வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு வித்யாவை நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்து கேட்குறாங்க. வித்யாவும் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து பார்த்துட்டு சரி நான் வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லை அந்த கறிக்கடைக்காரரு மணியையும் நம்ம சாட்சிக்கு கூப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம பார்வதியை பார்க்கறதுக்காக விஜயா மறுபடியும் வராங்க. பார்வதி பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்காக கதை சொல்லிக்கிட்டு அப்படியே வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் இந்த சிந்தாமணியும் அங்கே வராங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா பார்வதியையும் கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து ஜட்ஜு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி இருந்துக்கிட்டு இல்லை நீ சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, நான் உண்மையை வேணும்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதை எல்லாத்தையும் இந்த சிந்தாமணி ஃபோன் பண்ணி ரோஹிணி கேட்குற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு விஜயாவுக்கே இந்த சிந்தாமணி குழி பறிச்சுக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு இப்போவே நல்லா தெரியுது. இந்த பக்கம் கறிக்கடைக்காரர் மணியை நம்ம மீனாவும் முத்துவும் மீட் பண்ணி மணியையும் கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆரம்பத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்கிற மணி அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. இப்போ ரவி நேராக ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு தான் போகிறாப்புல. அங்கே போய் ஸ்ருதிக்கிட்ட இதுக்கப்புறம் நான் ஹோட்டலில் வேலை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு வேலை கேட்குறாப்புல. ஆனால் ஸ்ருதி இருந்துக்கிட்டு உன்னையே இந்த ஹோட்டலுக்கு பார்ட்னராக வர சொன்ன, நீ வேலை பார்க்க வரங்கிறியா, எப்படியோ நீ வந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் ரவி இருந்துக்கிட்டு இந்த நீத்துவுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு உங்கள் அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாப்புல. அது என்னோட ப்ராப்ளம் இல்லை, நீயாச்சு என் அச்சனாச்சு, நான் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படியே நான் பேசணும் அப்படின்னா நீ ஒன்று சொல்லணும், இதுக்கப்புறம் அந்த நீத்து உனக்கும் நீத்துவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் காதலிக்கலை அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த நீத்து அப்படி பண்ணவே பண்ணாது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.